நம சிவாய. நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய காலை சிவகாலை வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தேய்பிறை அஷ்டமிக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதன்படி பார்த்திங்கன்னா அதில் ஒரு உங்களுக்கு பயனுள்ள தகவல் சொல்லியிருப்போம். அதன்படி பார்த்திங்கன்னா இன்று காலை இன்றைக்கி 10 மணிக்கு மேலேருந்து தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா பைரவருக்கு, அதாவது கால பைரவருக்கு மிகவும் சிறப்பான நாள். நீங்கள் வந்து எந்த செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் எந்த வகை இருந்தாலும் சரி, கால பைரவர்கிட்ட முறையிட்டிங்கன்னா அத்தனையும் அவர் தெரிஞ்சிடுவார். அவர் ஒரு அகோர கடவுள் தான். ஆனால் நீங்கள் வந்து மனதார வேண்டி இது பண்ணுறப்ப அந்த வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு வந்து அன்பானவர். இந்த மாதிரி துன்பங்கள்லேருந்து உடனே விலக்கிடுவார். இப்போ பைரவர் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து ஏகப்பட்ட இது சொல்லுவாங்க. அதில் நம்மளுக்கு தெரிஞ்சதை, எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் அதை வந்து பின்பற்றுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு எந்த பணத்தடையாக இருந்தாலும் சரி, திருமண தடை, ஏவல், பில்லி, சூனியம், தொழில் அனைத்துக்குமே சரி, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன், யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்களே வந்து இதை பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து ஓம் ஸ்ரீ சிவா அகோர சடையாடி சித்தர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பெல் பட்டனை வந்து டச் பண்ணாமல் விட்டுறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் வந்து இதாகிடுது, கேன்சல் ஆகிடும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இது என்ன காரணம்னா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் காமிக்கும். அதையும் டச் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் அடுத்து எதிர்பார்க்குறப்போ வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வராது. அதை தான் சொல்கிறோம். மென்மேலும் பார்த்திங்கன்னா, நான் ஓம் சிவா அகோர சடையாடி சித்தரோட அடியேன். உங்களுக்கு வந்து என்ன தடைகள், சகல தடைகளும் சரிங்களா, நல்லதுக்கு மட்டுமே. அந்த சிவனோட அருள் வாக்கு சொல்லப்படும், நல்லதுக்கு மட்டுமே. எதாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளும். கணவன் மனைவி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு முறையான நீங்கள் வைக்கிற வந்து கோரிக்கை வந்து உண்மையான இருந்தால் அந்த சிவபெருமானே வந்து எங்களுக்கு வந்து எங்கள் குருநாதருக்கு வந்து அருள் வாக்கு சொல்லிடுவார், அருள் கொடுத்துருவார். இந்த குழந்தைக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னு. அப்போன்றப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா. உங்களுக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதை வந்து பண்ணி கொடுத்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். ஸோ எங்கள்கிட்ட வந்து பூஜை முறைகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போயே சொல்லிடணும்ல, சில வீடியோ பார்க்குறவங்க வந்து கால் பண்ணி கேட்டுட்டு சில பேர் கேட்டிருக்காங்க, என்ன இவ்வளோவா அப்படின்னாங்க. அப்படி இல்லை, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இதுதான். இப்போ கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, பொருளுக்கு தகுந்த மாதிரி தரமும் இருக்கும், விலையும் இருக்கும். நீங்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பொருள் வாங்கிக்கிறீங்கன்னா ஒரு 6 மாதம் இதுவே சரியாக போயிடும். உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இது அப்படி தான் அந்த சிவனோட இது. என்னடா இவ்வளோ காசு வாங்கிட்டீங்களா பண்ணுறாங்க அப்படின்ட்டா, அதுதான் எங்கள் குருநாதரோட அதுதான் வழியே, வேறு இல்லை. ஏன்னா அந்த சிவபெருமானே நம்பியிருக்காரு. அவங்களுக்கு இதுக்கு பூஜை முறைக்கு போக தான் அவருக்கு. ஏன்னா எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் எங்களோட கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டேஷத்திரமன்றம் கன்னிவாடி அருகில் பண்ணப்பட்டின்ற ஊர்லேருந்து ஒரு உள்ளே வரணும், ஒரு 2 கிலோமீட்டர் வேலன் விகாரன்பட்டி என்ற இடத்துல இருக்குது. எங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல எல்லாம் நம்பர் கொடுத்துருப்போம். மறக்காமல் வாங்க, வழிபாடு பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு போனாவே உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ ஒரு இது சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தால் காரம் குறையாது அப்படின்னு. எங்களோட இடம் வந்து சின்னது தான், ஆனால் வந்து அதோட இருக்க சக்தி மிக 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 பெருசு. தெய்வங்கள் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. சரிங்களா. ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு கோயிலை தேடி வந்து நிறைய ஆலயங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் நான் அனுபவபூர்வமாக கண்டது. ஸோ இந்தளவுக்கு ஆரம்பகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒரு தெய்வத்தை வழிபாடே பண்ண மாட்டேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்களோட அருளாக தான். தாய் சர்பேஸ்வரன், சர்பேஸ்வரி, ஆத்தாக்கா, அப்பன் கருப்பன், இவங்களோட அருளாக தான் அனைத்து தெய்வங்களுமே. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எதுனா தொடர்பு கொள்ளுங்க. வாங்க இதை பார்க்கலாமா. பைரவருக்கு வந்து நீங்கள் வந்து தேய்பிறை அஷ்டமின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பைரவர் வரலாறு இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேய்பிறை அஷ்டமின்றது ரொம்ப 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 விசேஷமானது. நீங்கள் வந்து ஒரு 5 விளக்கில் 5 வகையான எண்ணெய் இருக்கும். சரிங்களா. அந்த 5 வகையான எண்ணெய், நெய், எண்ணெய், இழுப்பை எண்ணெய், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி இருக்கும். 5 எண்ணெய் வகையோடு தீபம் தனித்தனியாக 5 தீபம் போடணும். எல்லாம் ஒரே இதில் ஊற்றி போடணும், அது பயன் கிடையாது. 5 எண்ணெய் தீபம் தனித்தனியாக போட்டு நீங்கள் மனதார என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ
அதை மனதார வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து அந்த பைரவர் வந்து அருள் கொடுப்பாரு. அது போக பைரவர் வந்து செவ்வரளிப்பூ, அரளியில் எந்த பச்சையுமே கட்டிக்கக்கூடாது, வெறும் அரளிப்பூ செவ்வரளிப்பூ அதை வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அப்புறம் செவ்வாழைப்பழம் நிவேதனமாக வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி இது பண்ணுங்கள். இதை விட முக்கியமான விசேஷம் என்னென்னா, ஒரு சிகப்பு துணியில் மிளகு தீபம், மிளகை வந்து சிகப்பு துணியில் கட்டி சின்ன மூட்டையாக கட்டி அதில் திரி போட்டு எண்ணெயோ உன்னால் முடிஞ்சதை போட்டு தீபம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமை. இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவே எனக்கு உடம்புலாம் புல்லரிக்கும். இப்போ இறைவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த இறைவனை பற்றி பேசுகிறப்ப ஒரு சிம்டம்ஸ் தெரியும்னா இறைவன் வந்து உங்களுக்கு கூட இருக்காருன்னு அர்த்தம். அதனால் எந்த இறைவா என்னடா இறைவா எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வருது, நான் இப்படி இருக்கனே என்ன இப்போ இருக்கும் கடவுள் கூட இருக்காருன்னா ரொம்ப கஷ்டம் வரும். ஆனால் ஒருபோதும் அந்த கஷ்டத்தை வந்து நிரந்தரப்படுத்த மாட்டேன். எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வருவார். ஒவ்வொரு விஷயமும் சரிங்களா, ஒவ்வொரு விஷயமும் சரி பண்ணிடுவார். நீ கவலைப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி அந்த மிளகு தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி. இன்னும் இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்து கோயிலில் வழிபடுங்க, வீட்டில் வழிபடுங்க, நிறையா பண்ணுங்கள். காலபைரவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஒரு 9 தேய்பிரை அஷ்டமிக்கு போங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நினச்சது நடக்கலாம். திரும்ப இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. இது தெரியுதா தெரியல இல்லை மற்ற சும்மா ஒரு பொழுதுபோக்கான சேனலாக மற்றபடியாக இருந்தால் இது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பயனுள்ள சேனலாக இருந்தனால தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதனால் வந்துட்டு ஒரு நல்ல செய்தின்றது வந்து அதை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எத்தனையோ நிறையா இப்போ நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். என் குருநாதர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் எல்லாமே என் குருநாதர் இருப்பார். பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள், அதில் வருவார். எத்தனையோ சாமியார்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் இறைவனுக்கு படைக்கப்பட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டியே தெய்வங்களை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் என்னென்னமே சொல்லியிருக்காங்க, அப்படி இப்படி அப்படின்னு. ஒரு காலமும் அவங்களை விட்டு அவங்களுக்கு சேவை செய்கிறத மனம் வந்து செஞ்சுட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட மகான் ஓம் ஸ்ரீ சிவா சரேந்திரன் இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது சொல்லுவாங்க, இல்லாதப்போ அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இல்லாத போது புகழ் பரவும், இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. ஸோ இருக்கிறப்பே வந்து நீங்கள் வந்து ஆசை வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்ட்டு. சரிங்களா, பண்ணிடுங்க. அதே மாதிரி காலபைரவர் வழிபாடும் இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ண வந்து மறக்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் தெய்வ நம்பிக்கை விடக்கூடாது. இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையை வச்சு செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நடக்குமா நடக்காதான்னு 2 மனசோட நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. நடக்கும். நம்ம பைரவர் இருக்கார், அவருக்கு நம்ம வேண்டுதல் வச்சுருக்கோம், அவர் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களோட மன உறுதியவே அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அதுதான் அந்த பைரவரோட சிறப்புன்றது. அதனால் எல்லோரும் கால பைரவரை வழிபட்டு அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து செல்வங்களோடும் நலமுடன் நோயற்று வாழ ஓம் ஸ்ரீ சிவ அகோர சரியான சித்தரால் உங்களை மனமாற வாழ்த்தி வேண்டிக்கிறேன். திரும்ப சொல்லிக்கிறேன், எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மென்மேலும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயன்படாட்டி அடுத்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது பரிகார பூஜையோ இது அனைத்து பூஜையும் நீங்கள் செய்யணும் சரிங்களா. எந்த ஒரு இது செய்வினை கோளாறு எந்த ஒரு இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு இருந்தாலும் நடத்தி கொடுக்கப்படும். அதே மாதிரி பைரவருக்கு நீங்கள் போகிறப்ப ஒரு விஷயம் இடையில வந்து மறந்துடுது பேசுகிறப்ப நான் அப்படியே இடையில சொல்லிடுறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. மறக்காமல் 2 எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போயிருங்க சரிங்களா. வீட்டில் இருக்கவங்க வாங்கிட்டு போயிட்டு பைரவ காலடியில் வந்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கேயே அவருக்கே வச்சுருங்க. அவர் சாப்பிட்டு நம்ம குழந்தை வச்சுட்டு போயிருக்காண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாரு. இன்னொரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வீட்டில் வைங்க. துர்சக்தி வந்து அண்டாது, துர்சக்தி எப்பயுமே அண்டாது.
அதே மாதிரி பைரவருக்கு இந்த நேரம் தான் கிடையாது, சரிங்களா? நீங்கள் நினச்சி பூஜை பண்ணாவே அவர் வந்துடுவார். அதனால் தெய்வங்களை வந்து வழிபடுறது இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்றது பல சிறப்புகளே இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன், மறக்காமல் வந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தெய்வங்கள் இல்லாமல் நாம் இல்லை. சில பேர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தான், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு வந்தான். குலதெய்வமே இல்லை, குலதெய்வ கோவிலுக்கு போகாதவங்க தான். சில பேர்த்துக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும், அதையும் இல்லாமல் தான் இருப்பாங்க, கும்பிடாமல் இருப்பாங்க. எல்லாமே இல்லைன்னா இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு தெய்வத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் யார்? என்னப்பா ஈசன் பரமாத்மா தான். அவன் இல்லையே நனவும் அசையாது, சிவன் இல்லையே சிவம் இல்லையே சவம் வளராம். சிவம் சவம் ரெண்டும் ஒன்று தான். இந்த மனுஷங்க கூட சாகிறப்ப செத்ததுக்கப்புறம் எவனும் கிடையாது. செத்ததுக்கப்புறம் நம்மளோட ஆத்மாவை அரவணைக்கிற ஒரே அந்த 80 மான் சிவன் தான். அப்போ நிரந்தரமானவர் அவர் தான். அவர் போல் வந்து பேசி ஒரு 2 நிமிஷம் பேசி இந்த மாதிரி வீடியோ போட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த ஜென்மத்தில் கிடைச்ச எனக்கு பெரும் புண்ணியமாக நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே செய்வோம். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதீங்க. யாருக்கு உங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் நீங்கள் கெடுதல் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் இறைவன் பாதத்தில் வச்சுருங்க, அவர் பார்த்துக்குவார், நல்லா வச்சு செஞ்சிருவார். ஏன்னா கால ஒரு மாதிரி ஒருத்தர் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ சிவாகர சடையாண்டி சித்தரையே போற்றி. ஓம் தாய் சர்பேஸ்வரி சர்பேஸ்வரா போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.